ஐபிஎல் 2024ஓட மேட்ச் நம்பர் 12 ஜிடி vs எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு நடந்துச்சு. அதில் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி பேட் கமின்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் பேட்டிங் பண்ண மாதிரி இந்த மேட்ச் பவர் பிளேயில் வந்துட்டு அவங்களால அவ்வளோக்கா அடிக்க முடியல. பவர் பிளேயில் ஜிடியோட பவுலிங் நல்லா இருந்தது. அதனால் மயாங்க் அகர்வால் ஃபஸ்ட்டே 16 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்துட்டு டிராவிஸ் ஹெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நூர் அகமதோட பாலில் போல்ட் ஆகிட்டார். அடுத்து அபிஷேக் சர்மாவும் மார்க்ரமும் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா தான் அபிஷேக் சர்மா ஆடிட்டு இருந்தார். திடீர்னு மோஹித் சர்மாவோட ஒரு ஸ்லோ பாலில் அபிஷேக் சர்மா அவரோட விக்கெட் இழந்துட்டார். அதனால் எஸ்ஆர்ஹெச்சோட ரன் ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அடுத்து கிளாசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு வந்தார். அவர் போன மேட்ச் மாதிரியே கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா 24 ரன்ஸ்லேயே ரஷீத் கானோட ஒரு நல்ல பாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் போல்ட் ஆகிட்டார். அடுத்து கிளாசன் அவுட் ஆன உடனே உமேஷ் யாதவோட பாலில் மார்க்ரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். எவ்வளோ ரன்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா 17 ரன்ஸுக்கு. 15 ஓவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்துட்டு தேவையான ரன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன் கிளாசன், மார்க்ரம் அப்புறம் ஹெட்டெல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. அதனால் வழி இல்லாமல் ஷபாஸ் அகமதும் அப்துல் சமாதும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு எஸ்ஆர்ஹெச்சோட ரன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்துல் சமாதுக்கு வந்துட்டு அவருக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஏன்னா ஷபாஸ் அகமது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார் 22 ரன்ஸ்க்கே. அடுத்த பாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் டக் அவுட் ஆகிட்டார். அடுத்து பேட் கமின்ஸும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு 2 பால்ஸ்க்கு 2 ரன்ஸ் அடித்து அப்துல் சமாத் லாஸ்ட் பால் கிடச்சது அவருக்கு, அந்த பாலில் அவர் ரன் அவுட் ஆகிட்டார். அப்படி அப்துல் சமாதுக்கு இன்னும் லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் 2-3 பால்ஸ் கிடச்சிருந்ததுன்னா அவர் இன்னும் 10 ரன்ஸ் அதிகமாக அடித்து டார்கெட்டை 170 அந்த மாதிரி ஒரு டீசென்ட் ஸ்கோராக எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு பார்த்திங்கன்னா 163 எடுத்தால் வின்னுங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க ஜிடிக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ண சாஹா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ரன் பண்ணி 13 பால்ஸில் 25 ரன்ஸ் அடித்து அவுட் ஆகிட்டார். சாஹாவோட விக்கெட் போனதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் பிளேயர் சாய் சுதர்ஷன் வந்தார். சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் ஒரு நல்ல 40 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுப்மன் கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 36 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டேவிட் மில்லர் வந்தார். டேவிட் மில்லரும் சாய் சுதர்ஷனும் சேர்ந்து ஒரு நல்லா க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப், அதாவது 60 ரன்னுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது வந்துட்டு அந்த ஜிடியோட ரன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா புஷ் பண்ணுச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷன் 45 ரன்ஸ் அடித்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பிளேயர் விஜய் சங்கரும் டேவிட் மில்லரும் ஒரு நல்ல மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜிடிக்கு இந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் எவ்வளோ 19.1 ஓவர்ஸ்லேயே இந்த மேட்ச் ஜிடி வின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம் வாங்க. இந்த மேட்சோட முடிவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 4th பிளேஸில் இருக்காங்க, 2 வின்ஸ் அப்புறம் 1 லாஸோட. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5th பிளேஸில் இருக்காங்க, 1 வின் அப்புறம் 2 லாஸோட. நம்மளோட சிஎஸ்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருக்காங்க, அதாவது 2 வின்ஸ் அப்புறம் 0 லாஸோட. இன்னும் நம்ம சிஎஸ்கே நல்லா விளாண்டு பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகி இந்த ஃபைனல்ஸை ஜெயிக்கும்னு நம்புவோம். பாய்.